அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் குக்கிங் சேனல். நம்ம இன்றைக்கி கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். சாம்பார் நல்லா மணமாக வாசனையாக இருக்க பருப்பு கூட மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க, 2 பூண்டு சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து வேக வையுங்க. பருப்பு நல்லா வெந்து மணமாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி முழு வெந்தயம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி முழு வெந்தயம் எடுத்து மிக்சியில் ஜாரில் அரைச்சிக்கோங்க. நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் முழு வெந்தயம் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்க, அதுக்கு பற்றி இந்த மாதிரி அரைச்ச வெந்தயத்தை நீங்கள் ஊற வச்சிங்கன்னா அரிசியாக கூட அரைக்கும் போது நல்லா உங்களுக்கு மணமாகவும் வாசனையாக இருக்கும். சில டைம் முழு வெந்தயம் அரைக்காமல் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இதை சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இட்லி தோசைக்கு. அது மட்டும் இல்லாமல் இது காலையில் வெறும் வயிற்றில் இந்த வெந்தயத்தை 1 ஸ்பூன் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களோட ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை குறைக்குங்க. அது ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பாத்திரத்தில் இருக்கிற லேபிளை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதுமாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ லேபிள் இருக்குது, அதை கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க. அந்த லேபிளுக்கு நேராக ஹீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அதை ஹீட் பண்ணுறேன். இப்போ ரொம்ப சூடாக இருக்குது. இப்போ லேபிளை எடுத்திங்கன்னா இது அப்படியே லேபிள் வந்துடும். ரொம்ப ஈஸிங்க, இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடலாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு பாத்திரம் வைக்கிறேங்க. பாருங்கள், அதை ஹீட் பண்ணும்போதே லேபிள் தானாக வந்துடுதுங்க. அதேமாதிரி 3வது பாத்திரம் ஹீட் பண்ணுறேங்க. பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி எந்த பாத்திரத்தில் வேணாலும் லேபிளை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாங்க. நெக்ஸ்ட்டு எக்கு வேக வைக்க போகிறோங்க. எக்கு இந்த மாதிரி வேக வைக்கும் போது நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுட்டு வெந்த பிறகு நீங்கள் அதனுடைய ஓடை ரிமூவ் பண்ணும்போது ஈஸியாக ரிமூவ் பண்ணலாங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஈஸியாக ஓடு ஈஸியாக வந்துடும் உங்களுக்கும். பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு உளுந்து வடை செய்யும்போது முக்கியமான உளுந்து வடை மொறுன்னு எண்ணெய் குடிக்காமல் வரத்துக்கு நம்ம உளுத்தம் பருப்போட ஒரு கப்பு உளுத்தம் பருப்புக்கு 2 ஸ்பூன் அரிசி சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்து நல்லா ஊற வச்சுடுங்க. 1 ஹவர் கண்டிப்பாக ஊறணும். அதுக்கப்புறம் ஐஸ் வாட்டரை ஆட் பண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு பார்த்தோம்னா அது ஃப்ளோட் ஆகணுங்க. அதுக்கப்புறம் கையால் நல்லா அடிச்சுக்கோங்க உளுந்தை. இப்போ வெங்காயம் சேர்த்து வடை செஞ்சிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வடை கிடைக்குங்க. நெக்ஸ்ட்டு ஃபில்டர் பார்க்கலாங்க. இந்த ஃபில்டரை ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க இந்த ஃபில்டரு. இந்த காஃபி ஃபில்டர்லாம் ரொம்ப கருப்பாயிடும். அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி நீங்கள் ரீயூஸ் பண்ணலாங்க. நல்லா ஹீட் பண்ணிட்டுனா இப்போ நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு சோப்பு வாட்டர் வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா புதுசு போல் ஆகிடுங்க. இந்த மாதிரி பாருங்கள், புதுசு போல் இருக்குது. நெக்ஸ்ட்டு தேங்காய் எப்படி ஸ்டோர் பண்ணுறது பார்க்கலாங்க. இந்த மாதிரி நைஃபு கொண்டு தேங்காயை அழுத்தி பிடிச்சி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் போட்டு ஃப்ரீசரில் நீங்கள் 1 மாதம் கூட வச்சு யூஸ் பண்ணலாங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இது 1 டைப் ஆஃப் ஸ்க்ரப்பருங்க. இதை ஆப்போசிட் சைடில் லாக் பண்ணிடலாங்க. இது அப்படியே நின்றுடும். கீழே தண்ணியாக இருந்துச்சுன்னா அந்த அடிப்புக்கு தண்ணி ஊற்றிட்டு வச்சிங்கன்னா அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்குங்க. இதில் மேலே உள்ள ஒயிட் பார்ட்டு மட்டும் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்குங்க. நெக்ஸ்ட்டு இது பிரீத்தி ஜோடாய்க்கு இதில் அரைச்சிங்கன்னா அது உங்களுக்கு நீல வாக்கில் கொஞ்சம் கிடைக்கும். கேரட் ரூல் மாதிரி கிடைக்குங்க. இது நீங்கள் இதையும் 1 மந்த் அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது 1 டைப் ஆஃப் துருவலுங்க. நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டிங்கன்னா நல்லா சன்னமாக அரைச்சி குத்துடும். இதுவும் நம்ம பொரியலுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு ஏலக்காய் அரைக்கலாங்க. ஏலக்காய் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ஏலக்காய் 10 ஏலக்காய் இருந்துச்சுன்னா நீங்கள் 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த ஏலக்காய் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. டீக்கு யூஸ் பண்ணலாம், ஸ்வீட் ஐட்டத்துக்கு யூஸ் பண்ணலாங்க. நெக்ஸ்ட்டு சுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது பார்க்கலாங்க. சுக்கு டைரெக்டாக மிக்ஸி ஜாரில் போடாதீங்க. இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. பஞ்சு மாதிரி ஆகிடும். இப்போ நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இது சுக்கு காப்பி போடலாம், அதிரசம் போன்ற ஸ்வீட் ஐட்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஃப்ரை ஐட்டத்துக்கும் நம்ம இந்த சுக்குத்தூளை யூஸ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு இந்த எண்ணெய் காய்ச்சுவதை பற்றி பார்க்கலாங்க. அதுக்கு நல்லெண்ணெய் ஒரு 1/2 கப் எடுத்துக்கிறேன். இப்போ எண்ணெய் காயிட்டுங்க. எண்ணெய் காய்ச்சதும் 1 ஸ்பூன் அரிசி சேர்த்துக்கோங்க. ஒரு 10 மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அரிசி நல்லா பொரியட்டும். பாருங்கள், இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. காய்ச்சின எண்ணெயை வாரத்துக்கு 2 முறை தலையில் ஸ்கேல்பில் நல்லா தேய்ச்சி குளிச்சோம்னா முடி நன்காக வளருங்க. இந்த எண்ணெயை உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி 1 மணி நேரம் ஊற வச்சு குளிச்சோம்னா உடம்பு நல்லா குளிர்ச்சி பெறுங்க. இது காலங்காலமாக எங்கள் வட்டாரத்தில் காய்ச்சும் எண்ணெய்ங்க.
அவ்வளோதாங்க. இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.